நம்மை கர்த்தர் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். அநேகர் வர முடியாமல் இருக்கிறதை சூழ்நிலை நிமித்தம் அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே வந்தவர்களை இந்த நாளிலே விசேஷ ஆசீர்வாதம் தரப்போகிறார். காரணம், அவர் எப்பொழுதெல்லாம் தேடி வருகிறோமோ அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி, சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டவட்டமான ஒரு விருந்தை வைத்திருக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு பேசும் சுவாமி, நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்பதை பேசும். இன்றைக்கி விசேஷமாய் 4th Friday 4th Saturday நாம் என்ன செய்கிறோம்? சுகமளிக்கும் கூட்டமாய் வைக்கிறோம். 2 வாரங்கள் போன வாரம் நம்மளால் வைக்க முடியல, ஆனாலும் போன மாதம் நம்மளால் வைக்க முடியல. இந்த மாதம் கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நோக்கி பார்ப்போம். சுவாமி எங்களோடு பேசும். இந்த நாள் எங்களை தொடணும் ராஜா, எங்களை தொடணும். கர்த்தர் நம்மை தொடுவார். ஆச்சரியமாக இருக்கும். அவர் நம்மை தொடும் பொழுது நமக்கு விடுதலை நாயகன் என்று பாடினோம். அவர் நம்மை விடுவித்து இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். சுகப்படுத்தி அனுப்ப போகிறார். பலப்படுத்தி அனுப்ப போகிறார். நாம் பல விதத்திலும் நமக்கு சுகம் தேவைப்படுகிறது. சரீர சுகம், மனதில் சுகம், உள்ளத்தில் சுகம், விசுவாசத்தில் சுகம், பல சுகம் நமக்கு எல்லா ஏரியாலும் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தோடு நாம் போக போகிறோம். அவரை நோக்கி பார்த்து, சுவாமி எங்களோடு பேசும் என்று சொல்லி கேட்போமா? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையே செல்வேன். ஆசித்து தாரேன் எனதெல்லாம். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். ஆசித்து தாரேன் எனதெல்லாம். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவியிற்கு உமதன்பை என் அடையார் காட்ட செய்யும். பாவியிற்கு உமதன்பை என் அடையார் காட்ட செய்யும். கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்புலே சுவாமி, நீர் ஜபிக்கும் பொழுது மாற்றம் பேசுகிறப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் பிரசங்கிக்கும் பொழுது கூட எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறீர். உடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, பல பல சந்தர்ப்பங்கள் மூலமாக எங்களோடு பேசுவதாக இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு பேசுவதற்காக நீ ஆயத்தமாக இருக்கிறீர், துடித்து கொண்டு இருக்கிறீர். அது உடைய உள்ளத்தின் ஆஞ்சையப்பா. நாங்கள் தான் கேட்க மறுக்கிறோம். நாங்கள் தான் கவலையும் பல உலக
ஆண்டவரே, பாரத்தினால் அழுத்துண்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நொறுக்கப்பட்டு உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களால் முடியாமல் போகிறதப்பா. இன்று சாயங்காலம் கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும், என்னை கழுவும் சுவாமி. உச்சந்தளர்ந்து உள்ளங்கால் வரை என்னை கழுவும் ராஜா, என்னை கழுவும் சுவாமி. எங்களை யாவரையும் கழுவும். எங்களோட உங்கள் வார்த்தை மூலம் பேசும் அப்பா. எங்கள் மத்தியில் வந்து பிரசன்னராக இருந்தேன். நாங்கள் என்ன செய்யணும், எதை பேசணும் என்று ஒரு வார்த்தை மட்டும் வருமானால் அந்த வார்த்தை எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக. ஒரே ஒரு வார்த்தை தான் சுவாமி. உங்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லு. உன் வார்த்தையை நான் கண்டுபிடித்தேன், அதை நான் உட்கொண்டேன், அது என் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று பக்தன் சொன்னானப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி அந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து எங்களை போஷித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பராமரித்து எங்களை சுகமாக்கி என் வார்த்தையை அனுப்பி நான் உங்களை சுத்தமாக்கினேன் என்று வேதம் சொல்கிறபடினால உங்களுடைய வார்த்தையில் சுகம் உண்டு சுவாமி, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு ராஜா. அதை நாங்கள் பெற்றவர்களாக இந்த இடத்து விட்டு செல்ல நீ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். உம் நாமமாட்டம் மயப்படட்டும். நீ நல்லவர், நீ பரிகாரி, நீ இரட்சகர், எங்கள் தகப்பன், எங்கள் ஆண்டவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தன ருசித்தவர்களாய் செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். இப்பொழுது கூட 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் யாராவது வாசிங்க. 1 கொர் மறுபடியும் அதை வாசிங்க சிஸ்டர். 19 and 20 தயவுசெய்து நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. நம்ம பிரசங்கத்தில் ஒன்றும் இல்லை, அவர் வார்த்தையில் தான் நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஆகவே அதை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்றது நம்ம கவனிப்பது மிக அவசியம். பிரியமானவர்களே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவைகள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் ஆமீன். இந்த வசனத்தின்படி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த சரீரம் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் எங்கேருந்தோ வரவில்லை, நமக்கு நம் பெற்றோர்கள் கொடுக்கவில்லை. இது கர்த்தரால கொடுக்கப்பட்டது. தேவனிடத்தில் பெற்றிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. வசனப்படி தேவனிடத்தில் பெற்றிருக்கிற உங்கள் சரீரத்தினால, தேவனிடத்தில் பெற்றிருக்கும் நீங்கள் சரீரத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் செய்கிறார். அது பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் உங்கள் சொந்தமானவர்கள் அல்ல. You are not of your own. You belong to the Almighty God. He has given you this body so that the Holy Spirit can come and dwell in you. கர்த்தர் இந்த சரீரத்தை உங்களுக்கு யாவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த சரீரத்தில் எதுக்காக? பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வதற்காக கொடுத்திருக்கிறாராம். ஆகவே நீங்கள் உங்களுடைய அல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் கிரியம் கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறீர்களே, நீங்கள் யூ ஹவ் பீன் பர்ச்சேஸ்ட் பை காட். நீங்களும் நானும் இந்த சரீரம், இந்த சரீர தங்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இவைகளெல்லாம் தேவனிடத்தில் வந்தவைகள். அவைகள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவைகள். இயேசு சுவாமி தாம் சிலுவையில் ரத்தம் சிந்தி இதை மீட்டுக்கொண்டு இதை அவருக்கு சொந்தமாக்கிட்டார். பாருங்க, அவருக்கு சொந்தமாக்கிட்டார்.
வேதம் சொல்லுகிற அதன் பிறகு வாசிக்கும் பொழுது, இந்த சரீரத்தினாலும் தேவனிடத்தில் பெற்ற இந்த சரீரத்தினாலும் இந்த ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பாருங்கள், எத்தனை ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதே போல் முன்னால் வாசித்த இன்னொரு வசனம் 3வது அதிகாரத்தில் வாச சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறீங்களே, இந்த ஆலயம் பரிசுத்தமானது, அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார் என்று, உங்களை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சரீரமானது கர்த்தரிடத்தில் பெற்ற ஆலயம், அவர் நமக்கு விலை கொடுத்து வாங்கின ஆலயம், நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஆவி ஆத்துமா சரீரம் கொண்டவனாய் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த பார்க்கிறோம். கர்த்தர் வரும்பொழுது இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காப்பார் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு காரியம் என்னவென்றால், இஸ் மேட் அப் ஆஃப் தி ஸ்பிரிட், தி சோல் அண்ட் பாடி. ஆவி ஆத்மா சரீரம். ஆவி என்ன ஆகுறது பாருங்க, ஒரு ஆவினால என்ன, தேவன் கொடுத்த சுவாசம், தேவன் தாபரிக்கும் ஒரு இடம்தான் ஆவி. அதில் மூலம்தான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். ஆனால் தேவனை விட்டு நாம் விலகி போன பிறகு அந்த சரீரம், அந்த ஆவி என்னாகிறது, செத்த ஒரு நிலைமையில காணப்படுகிறது. ஆகவே ஒரு மனிதன் சிலுவைக்கு வரும் பொழுது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆவி தேவனுடைய ஜீவனை பெறுகிறான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது, கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் என்ன ஆகிறது, ஜீவன் வருகிறது. ஆகவே அந்த ஆவிக்கு ஜீவன் உண்டாகிறது. அதே போல ஆத்துமா வரும் பொழுது, ஆத்துமாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் இமோஷன். அது நாம் உணரக்கூடிய ஒரு ஸ்தலம். அது நாம் நாம் அந்த நம்முடைய சுய காரியங்களை அல்லவற்றால் நம்முடைய தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அது அல்லவற்றால் நான் கீழ்ப்படியாமல் போகுதா என்பதை நாம் தீர்மானிக்கும் ஒரு இடம். அது இட்ஸ் a decision making place where it's a place where we express our emotion. நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஒரு இடமா இருக்குது. இது ஆவி தேவன் தாபரிக்கும் ஒரு இடம். கிறிஸ்துவின் ஆவிசுவை சொந்தரட்சை ஏற்றுக்கொண்ட பிறகு அது ஜீவனை பெற்று விடுகிறது. ஆத்மா என்னாகிறது, அது புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்மா இமோஷனல் இடத்துல தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய நிலையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, தேவனுடைய வசங்களை கேட்டு நம் மனதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த ஆத்மா. அல்லாத ஆத்மான்னு சொல்வது மனம், மைண்ட். அவர் மைண்ட் ஹஸ் பி பியூரிஃபைட். வேதம் என்ன சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லப்படுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மனிதர்களாய் வேஷம் தரித்துவாயிராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய மனதில் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. நாம் இந்த மனதை புதுப்பிக்கிற ஒரு மனதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இந்த ஆத்மா மனம், அந்த ஆத்மாவில் தான் நமக்கு புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆவி ஜீவனை பெறும்பொழுது என்ன ஆகிறது என்றால், அந்த ஜீவனை இந்த ஆத்மாவுக்கு அது கொடுக்கிறது. இந்த ஆத்மா அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, வேதத்தை சிந்திக்கிறது. அதன் மூலமாக என்ன ஆகிறது, ஒரு மனிதன் அவன் மனம் புதுப்பிக்கப்படுகிறான். ஆகவே ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய ஜீவனை பெறும் ஒரு ஸ்தலமாய் மாறுகிறது. இப்போ என்ன ஆகிறது, சரீரம் என்று ஒன்று இருக்குது. அந்த சரீரம்தான் இந்த ஆவி ஆத்மாவை தாங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அல்லவற்றை செஷல் where the spirit and the soul abides. ஆகவே அந்த சரீரம் அந்த சரீரத்தின் மூலம் தான் உலகத்தில் நாம் உலாவுகிறோம், உலகத்தோடு நாம் சம்பாஷிக்கிறோம், நாம் வலியை உணர்கிறோம், நோயை உணர்கிறோம், நம்முடைய பலவீனத்தை உணரும். இது உணரக்கூடிய, இது செயலில் இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த சரீரம்.
ஆகவே இந்த ஆவியும் ஆத்துமாவும் பலன் கொண்டு மனுரூபமாக்கப்பட்டு இந்த சரீரத்துக்குள் வரும் பொழுது சரீரம் ஆகிறதான். சரீரம் கூட பலன் பெறுகிறது. சரீரம் பலன், அது வரைக்கும் சரீரம் எப்படி இருக்குது? ஒரு செத்த ஒரு மண்பாண்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவன் வரும் பொழுது, ஆவியின் மூலமாகவும் ஆத்மா மூலமாகவும் ஜீவன் அந்த சரீரத்துக்கு வரும் பொழுது என்னாகிறதா? சரீரம் பலன் பெறுகிறது. சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாய் அந்த சரீரம் மாறுகிறது. அது வரைக்கும் அதில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது இந்த ஆவி பாருங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த ஆவி ஆத்மாவோடு சம்பாஷித்து அது தொடர்பு கொண்டு ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இது ரெண்டும் தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்பட்டு நம் சரீரத்துக்குள் வரும் பொழுது இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஒரு ஸ்தலமாய் மாறுகிறது. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்தலம் தேவனிடத்தில் நம்ம பெற்றிருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அது அவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு ஸ்தலமாக இருக்குது. அது எப்படி பார்க்கணுமா? வேதத்தில் நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். வேதத்தை நீ வாசிப்பில் என்றால் பரிய ஏற்பாட்டில் சாலமோன் ஆலயத்தை கொடுத்து வேதம் என்ன சொல்லுகிறது? அதை ஜாக்கிரதையாய் அதை செய்தார்கள். மிகவும் அழகாய் அதை செய்தார். தேவன் கொடுத்த அவருடைய தீர்மானத்தின்படி அதை கட்டி எழுப்பினார்கள். அதுக்கு எத்தனையோ கோடி செல்வங்களை செலவிட்டார்கள். அது அழகாய் இருக்கும்படிக்கு செய்தார்கள். அது கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தை கொடுத்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல 3 இடம் இருக்கிறதா ஆலயத்தில். 3 compartments. த அவுட்டர் கோர்ட், வெளியே இருக்கக்கூடிய ஸ்தலம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதற்குள் மகா பரிசுத்த ஸ்தலம். வெளியே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாம் போய் இருக்கலாம், நம்ம எல்லாம் உட்காரலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிகள் மட்டும் தான் போக முடியும். அதுலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஒரு ஆசாரியன், பெரிய ஹை பிரீஸ்ட் மாற்றம்தான் அதுக்குள் நுழைய முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை நுழைந்து நம் மனிதர்களுக்காக ரத்தத்தோடு போய் தேவனிடத்தில் அவன் சம்பாஷிக்க வேண்டும். அது மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் ஒருவரும் போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போக முடியாது. ஆகவே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பிரதான ஆசாரியர் செல்லும் பொழுது என்ன செய்வாங்களாம்? ஒரு பெரிய கயிறை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. காரணம், அவர் ஏதோ ஒரு தவறுனால, பாவத்தினால அவர் அடிக்கப்பட்டு போனார், அவர் அங்கே செத்து போனார்னா என்ன ஆகணும்னாக்கா, அந்த கயிறை வச்சு தான் அவங்களை இழுப்பாங்க வெளியே. இங்கே வரலையே இன்னும்னு சொல்லிட்டு மடித்து விட்டார்னு சொல்லி வெளியே இழுப்பாங்க. வேறு யாரும் உள்ள போய் தொட முடியாதவரை போனால் அவங்க செத்து போவாங்க. காரணம், அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சரீரம் அப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கிறது. Ye are the temple of the living God. நான் வாஸ்தவம்படி அது பரிசுத்த ஆலயம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த உணர்ச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். இந்த சரீரம் பரிசுத்தமானது, இது கரைதேற்றதாய் காக்க வேண்டுமே. பரிசுத்தாவியால் தங்கும் தாபரிக்கும் ஒரு இடமா செய்து. ஆகவே எப்படி அந்த ஆலயத்தை ஜாக்கிரதையாய் அவர்கள் கவனித்தார்களோ, அதே போல இந்த ஆலயத்தை நான் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்ற பொருள் நமக்கு இருந்தால்தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய கிருபை இந்த சரீரத்துடைய எல்லா பலவீனம் நோயும் தீர்ந்து போகும். இவைகளெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில் பலவீனங்களாம் காணப்படுது தெரியுங்களா? நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை சரீரத்துக்கு கொடுக்காமல் போவதனால்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தை எப்படி காக்கணுமா? வேதம் சொல்லு, ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் பிதாவனை கெடுப்பார். இந்த சரீரத்தினால் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, தூக்கமில்லாமல் ஊர் சுற்றுறது, பல தவறான காரியங்களை பார்ப்பது, சரீரத்தை பல விதத்திலும் கரைப்படுத்தி கொண்டு இருப்போம் என்றால் இந்த சரீரம் எப்படி இருக்கும் பாருங்கள். பின்னால் வியாதி தான் வரும். எவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, எவ்வளோதான் தேவனிடத்தில் நெருங்கி வந்தாலும் சரி, நாம் சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலையே, அதை கான்சிக்வன்சஸை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை ஜாக்கிரதையாக பாதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அதை கெடுக்கவே கூடாது. அதை கெடுத்தால் தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இதை பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பரிசுத்தமாய் காக்கணும், ஒரு பக்கம் அது கொடுக்க வேண்டிய கனம், அது கொடுக்க வேண்டிய எல்லாம், அது தேவைகளெல்லாம் ஜாக்கிரதையாக கேர் தட் ஷுட் பி கிவன் டு த பாடி. அது சாப்பிட வேண்டிய விதத்தில் சாப்பிடணும், அதுக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்று யோசித்து செய்யணும். 3வதாக தூக்கத்துக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தூக்கத்துக்கு கொடுக்கணும், இலைப்பாதலை கொடுக்கணும்.
அநியாயமாக அன்னசரியாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? நாம் சரீரத்தை தாக்குறது, பலவீனப்படுத்துகிறது. இது ஆலயம் என்ன ஆகிறது? பலவீனமான ஆலயம். அதனால் தான் போகிறது. பலதரையும் அது கடினமான ஒரு காரியம்தான். இந்த மாதிரி குறிப்பிட்ட தேசத்தை நாம் வேலை செய்யும் பொழுது எல்லாருக்கும் கடினமாக உழைக்கிறாங்க. உழைத்து நாம் சம்பாதித்து குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் கடினமாக உழைத்து அதனால் வரக்கூடிய பல விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இவைகள்லாம் தான் நாம் சரித்தல் பல பலவீனங்களை கொண்டு வருகிறது. ஆண்டவர் அதுக்கு தெரியும், ஆண்டவருக்கு அது தெரியும். அது கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நாம் அதுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, கொடுக்க வேண்டிய பொறுப்பை நாம் செய்யணும். என்ன செய்யணும்? அதை ஒரு சாக்கதையாய் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் கர்த்தர் பெற்ற ஆலயம். பிரியமானவர்களே, அது கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அதை பரிசுத்தமாய் காப்போம் என்றால், தேவன் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நான் இதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நாம் ஜாக்கிரதாய் நடப்போம் என்றால் கட்டாயமாக நாம் என்ன செய்யலாம்? 100% சுகத்தை நாம் பெற்றவர்களாக இந்த சரீரம் தேவ பலனால் நிரப்பப்பட்டதாய் காணப்படுவதற்கு சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் அதுதான். காரணம் வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் பெற்ற இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. You have been called to glorify God with your body and your spirit which belongs to God. தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே if you are to glorify God in this body, then this body should be healthy and strong. பலவீனத்தினால தேவனை தேட முடியாது. பலவீனத்தினால நாம் சுகவீனத்தோடு நாம் தேவனை செவிக்க முடியாது. மிக கடினமான ஒரு காரியம்தான். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தேவனை இந்த சரீரத்தின் மூலம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சரீரம் தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி இருக்கணுமா? சுகமாக இருப்பது தான் அவருடைய விருப்பம். இந்த சரீரம் செழிப்பாக இருப்பது தான் அவருடைய விருப்பம். அது புஷ்டியாக இருப்பது தான் அவருடைய விருப்பம். சுகமாய் காணப்படுதான் விருப்பம். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் சுகத்தோடு போய் நின்று கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, பலன் பெற்றவனாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, அவன் எல்லாரும் முன்பாக சாட்சியாக இருக்கும் போது அது என்ன ஆகுறது? தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது அல்லவா? அதுதான் தேவ விருப்பம் நம்மை குறித்து. We have to glorify God in our body and in our spirit which belongs to God. இதை நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவார். ஆகவே நாம் ஏதாவது தவறு இருப்போம் என்றால் ஆண்டவரில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, இப்படி நான் செய்துட்டேன் சுவாமி, இப்படியா நான் தவறு செய்துட்டேன், அதை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கலை, அதை கரைப்படுத்தி விட்டேன், அதை பாவத்துக்குள் ஆக்கி விட்டேன், என்னை மணியும் அதெல்லாம் மணியும் சுவாமி என்று சொல்லி நாம் ஆண்டவரில் ஒப்பு கொடுத்து நாம் அவர்களை விட்டு விலகி ஜீவிப்போம் என்றால் கர்த்தர் அவைகளெல்லாம் மன்னித்து அதை கழுவி சுத்தமாக்கி நமக்கு தம் ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆத்மா பெற்ற ஜீவன், ஆவி பெற்ற ஜீவன் இந்த சரீரத்துக்குள் இறங்கும் பொழுது அது பலன் பெற்றதாய் மாறுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம நிரப்பி அது ஆட்கொள்ளும் ஒரு ஆலயமாய் அது மாறுகிறது. பிரியமானவர்களே, இதுதான் நம்ம சரீரத்தை கொடுத்த ஒரு நல்ல காரியம். இதை படி செய்வோம் என்றால் நாம் சுகத்தை பெற்றவர்களாய் போகலாம். ஒரு நாளும் சந்தேகமே இல்லை. இட்ஸ் த பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இட் பிலாங்ஸ் டு த ஆல்மைட்டி காட். தேவனுக்கு அது சொந்தம், அவருக்கு அது விருப்பமானது, அவர் அதை மதிக்கிறார், அதுக்கு கனம் படுத்துகிறார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? நாம் சுகமாக இருப்பது தான் அவருடைய விருப்பம் என்பதை திட்டவட்டமாக அறிந்தவர்களாக ஆண்டவர் சொல்லணும். நம்ம ஒரு நாள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த சரீரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இந்த சரீரத்தில் நீ தாபரிக்கிறீர், நீர் வாசம் செய்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உங்களுடைய சரீரம் உங்களுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியான தங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். My body is the temple of the Holy Spirit என்று சொல்லி நாம் உள்ளத்தினாழ்த்து நாம் அதை அறிக்கிடும் பொழுது அது பலன் பெறும் என்பதுக்கு சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக, ஒரு பக்கம் நம்முடைய சரீரம், மறுபக்கம் இந்த சரீரத்தின் ஆசீர்வாதத்துக்காக நேசுடைய சரீரம் என்னாயிற்று? நொறுக்கப்பட்டது. இந்த சரீரம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக கிறிஸ்தேசன் சரீரம் நொறுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4 சொல்கிறது, அவர் தாமே நான் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர், அதை வாசிங்க பிரதர், 53:4, ஐசையா 53:4. அந்த வசனத்தை வாசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் சுமந்தார். பாருங்க, மெய்யாகவே படிங்க, அதே படிங்க. ஏற்றுக்கொண்டு
ம் ம் ஆ ஆ எண்ணினோம். பாருங்க, மெய்யாகவே நாம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நான் துக்கங்களை அவர் சுமந்தார். நாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கம் சொந்த பாடு, இந்த பலவீனம் என்ற ஒரு வார்த்தை வருது. அந்த அந்த போன் அவர் கிரீஃப், ஆங்கிலத்தில் கிரீஃப்ஸ் என்றப்பட்டது. கிரீஃப், அந்த கிரீஃப் என்று வரும்பொழுது எபிரேயரின் பதம் என்னவென்றால் வியாதி, பலவீனம், சுகவீனம் என்று அர்த்தமாகிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவீனத்தை, அவர் நம் சரித்தின் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தத்துக்கு காரணம் என்னவென்றால் நாம் நோய்களை ஏற்றுக்கொண்டார், நாம் நோய்களை சுமந்தார். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்ல, அவர் தாமே நாம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நோய்களை சுமந்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டது. himself took our infirmities and bore our sicknesses என்று எழுதப்பட்டது. அங்கே திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்குது சிக்னஸ் என்று. கிரீஃப் என்று சொல்லும் பொழுது அதுக்கு சரியான எபிரேயர் பதம் கோலின்னு சொன்னால் என்னன்னாக்கா, it is sickness, disease and weaknesses. He bore our weaknesses and disease upon his body. அதே 10ஆம் வசனத்தை பார்க்கணும். தேவனோ அவரை நொறுக்க சுத்தம் கொண்டார். அதில் ஆங்கிலத்தில் the Lord God put him to grief என்று சொல்லப்படுது. அவரை வியாதிக்குள் படுத்தினார் என்று தான் அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, நேசராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் நம் வியாதிக்காகவும் நொறுக்கப்பட்டது. It was not only for us salvation. For our salvation, his blood was shed for our salvation. His blood cleanses us. It makes us, it changes us into a new person. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்கிறது? சரீரம் அவர் நொறுக்கப்பட்டதுக்கு காரணம் நம்முடைய பலவீனங்களே சரீரம் ஏற்றுக்கொண்டது. நம் நோய்களை அந்த சரீரம், அவருடைய சரீரம் சுமந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே வேதத்தை வாசிக்கும் பொழுது அது அவர் பாடுபட்டதை குறித்து தான் அது பேசுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நாமோ அவர் தண்டிக்கப்பட்டவராய் எண்ணினோம். We thought he has been punished by God. No, it is the sickness and disease, our sickness and disease that he had borne. அதை நாம் அறியாமல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, தேவன் அவரை பனிஷ் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த நாட்களில் யூதர்கள் பேசினார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம் வியாதிகளை சரித்து ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் கலாத்தியர் 3:13 வாசிப்போம் என்றார், அவர் சாபமானார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார். வியாதி சாபத்தினால் வந்திருக்குமானால், வியாதி பாவத்தினால் வந்திருக்குமானால், எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரம் நேசருடைய சரீரத்தில் உண்டு. ஆகவே அந்த சரீரத்தை பார்த்து நாம் சொல்லணும், ஆண்டவரே என் நோயை நீ சரித்தல் சுமந்தீரப்பா, நீ சுமந்த பலவீனத்தை, நோயை நான் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி நாம் சொல்லுவோம் என்றால் கர்த்தருடைய பலன் கட்டாயமாக இறங்கும். பாருங்கள், வேதவசனம் இப்போதே ஒன்று முக்கியமாக அறிந்து கொள்ளணும். நாம் வாசிக்கிறது மாற்றம் இல்லை, அதை தியானிக்கிறது மாற்றம் இல்லை, அதை நாம் விசுவாசிக்கணும். அது விசுவாசித்து நாம் வாயினால் அறிக்கையிட செய்யும் பொழுது தான் அதில் ஒரு உண்மை நம் வாழ்க்கையில் அதோட வல்லமே உணர முடியும். பாருங்கள், ஜஸ்ட் பை ரீடிங் யூ will not get the revelation of the word. The manifestation of the word comes only when you believe and you confess it from your mouth. வாயினால் அறிக்கையிடும்போது தான் ரட்சிக்கப்படுகிறீங்க. பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்காக மரித்தார் விசுவாசித்த மாற்றல ஏவா ஆண்டவர் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் என்று வாயினால் அறிக்கையிடும்போது ரட்சிக்கப்படுகிறோம். அந்த அறிக்கை இல்லாவிட்டால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் பெருகிறதுக்கு முடியவே முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவோம் நம்ம ஆண்டவர்கள், ஆண்டவரே வேதம் சொல்லுகிறதப்பா, நீர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தீர்னு வேதம் சொல்கிறது. ஆகவே நான் சுகம் பெறுவேன், நான் சுகம் பெற்று இருக்கிறேன், நான் பலன் பெற்று இருக்கிறேன், உங்களுடைய தழும்புகளை என்னை குணமாக்கிற்று. 5ஆம் வசனத்தை வாசி, அவர் தழும்புகளால் குணமானோம். அந்த தழும்புகளை பாருங்க, சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள், அது நம் காயங்களை ஆற்றுவதற்காக தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஒரு பக்கம் நம் சரீரம் தேவாலயம், மறுபக்கம் அவருடைய சரீரம் நம் சரீரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக நொறுக்கப்பட்டது. ஆகவே விசுவாசத்தோடு வாயினால் அறிக்கையிடும் பொழுது நாம் சுகம் பெறுவது அவசியம். ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார், T.L. ஆஸ்பான் என்று. அவர் சென்னை மதுரைக்கு ஊழியம் செய்ய வந்தார். அவருக்கு வல்லமையற்றவராய் ஒரு மிஷனரியாக வந்துட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தும்போது ஜனங்க வரலை, யாரும் வரலை, பலராக அவரை கேலி பண்ணினார்கள். அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பினார். சோர்ந்து போனவராக, ஒரு ஃபெயிலியராக அவர் ஊருக்கு போனார். போயிட்டு இருக்கும்பொழுது தான்
ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருந்தாராம். ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வல்லமை இல்லையப்பா, நான் அவ்வளோ தூரம் என்னை இந்தியா கொண்டு பண்ணி ஜனங்களாம்னால என்னுடைய வல்லமையை என்னால் நான் காட்ட முடியலையே. ஒரு மனிதன் சொன்னால், நான் வந்து இயேசு சுவாமி உயிரோடு இருக்கிறார், இயேசு உண்மை உள்ளவர் என்றால் இந்த சகோதரியை காது பாருங்கள், செவிடான காதை சுகமாக்க முடியுமான்னு கேட்டான். அவர் வந்து ஒன்றுமே செய்ய முடியல. ஆக வெக்கத்தோடு அவர் திரும்பி ஊருக்கு சென்றார். அப்படி இருக்கும்போது தான் அவர் ஒரு நாள் தன் மனைவி சொன்னால், நான் வரமாட்டேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் அறையில் உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிக்க போகிறேன், தேவனோடு பேசினால் ஒளியே நான் விட போகிறதில்லைன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, சீடர்களெல்லாம் உடைய வல்லமை பார்த்தார்கள், அதிசயம் அற்புதங்களை கண்டார்கள். என் வாழ்க்கையில் அது இல்லையே சுவாமி, அதனால்தான் வெக்கத்தோடு திருப்பி வர வேண்டிய நிலைமையாச்சு, உடைய வல்லமை எங்கேன்னு அழுதுருக்கிறார். கர்த்தர் அவரோடு பேசினார். அவரோட முகமாய் பேசி, தோ என் வல்லமையை கொடுத்து நான் அனுப்புகிறேன், இப்போ நீ போ, உன்னை நான் பயன்படுத்துவேன். அதே மதுரைக்கு திரும்பி வந்தாராம், வந்து ஊழியம் செய்தாராம். அப்போ தான் ஆண்டவர் அவர் கொடுத்த வெளிப்பாடு என்னவா, நானே அவர்கள் நோய்களெல்லாம் சுமந்து விட்டேன், அதை போய் சொல்லு, என் சிலுவை பாடுகள் பாவத்துக்கு மாற்றமில்லை, மனிதனுடைய நோய்களை குணமாக்குவது தான் என்னுடைய சுத்தம் என்று சொல்லு என்று சொல்லி அனுப்பினார். ஆகவே அவர் வந்து மதுரையிலிருந்து ஊழியம் செய்யும் பொழுது பலத்த அற்புதங்களை கண்டார். சப்பானிகள் நடக்கிறதும், குருடர்கள் பார்வை அடைவதும், செவிடுகள் கேட்பதும் அவருக்கு ஒரே சந்தோஷம். அதுதான் அந்த ஊழியமாக ஆரம்பிச்சது. பல தேசங்களுக்கு சென்று இந்த சத்தியத்தை சொன்னார். அவர் தாமே நம் இடங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நோய்களை சுமந்தார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அப்படியே பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் பலத்த காரியங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய சித்தம் அதுதான். He has borne our sicknesses, He has carried away our sorrows. நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவது மாற்றம் அவருக்கு என்ன பயன் யோசித்து பாருங்கள். சரீரம் நொந்து இருக்குமானால், பலவீனப்பட்டு இருக்குமானால், அதனால் யாருக்கு பயன்? இந்த வேத வசனத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. உட்காந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அது தேவ சுத்தமே இல்லை. நாம் சுகமாக இருப்பது தான் தேவ சுத்தம். நாம் சுகமாக இருந்தால் தான் அவர் ஆராதனை செய்ய முடியும், நாம் சுகமாக இருந்தால் தான் அவரை துதிக்க முடியும், நாம் சுகமாக இருந்தால் தான் ஓடி போய் ஊழியம் செய்ய முடியும், சுவிசேஷத்தை சொல்ல முடியும். பலவீனத்தோடு நாம் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகவே இட் இஸ் த வில் ஆஃப் காட் that we should be hale and healthy in body as well as in the soul. ஆகவே அதை விசுவாசிப்போமா, அதை நம்புவோமா? நாம் ஆத்மா எந்த அளவுக்கு உயர்ந்தப்பட்டிருக்கிறதோ, நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு செழிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய சரீரமும் செழிக்கும், தேவனுடைய பிரசனத்தால் நிறைந்து இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதம். ஆகவே தான் பக்தன் சொன்னான், 3 யோவான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கணும், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கும். ஆத்மா வாழ்வது போல. Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. உன் ஆத்மா வாழ்வது போல நீ வாழ்ந்திருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ஆத்மா எந்த அளவு வாழுகிறது, அது எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருக்கிறது, எந்த அளவுக்கு அது ஜீவனை பெற்றதாக இருக்கிறது, அந்த அளவுக்கு தான் நம் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். வேறு வழியே கிடையாது. ஆகவே நாம் ஆண்டோடு நெருங்கி சேர 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 ஜீவனுடைய வல்லமை, தேவன் வல்லமை நம்ம மேல் வந்து இறங்கும். பிரியமானவர்களே, ஒன்று நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். ஆகவே சுகவீனமாக இருப்பது, சுகமாக இருப்பது அவருடைய சித்தம். இரண்டாவதாக, நமக்காக அவர் சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்தபடியினால நாம் சுகமாய், அவர் சரீரத்தில் நம் நோய்களை சுமந்தபடியினால நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதற்கு நாம் விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி அவருக்கு வாயினா அறிக்கிடுவோம் என்றால் அது தேவ சித்தமாய் நமக்கு மாறும், நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவாதி தேவன் தம்முடைய பலத்தினால, தம்முடைய சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது அது நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. யாத்ராகும் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, அவர்கள் ஒருவர் கூட பலவீனராய் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து விட்டு புறப்படும் போது ஒருவர் கூட பலவீனமாய் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? யோசித்து பாருங்கள், அவங்க எவ்வளோ கடினமாக உழைத்தாங்க. அவங்க தேவர் ஸ்லேவ்ஸ், அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களை துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அவங்களுக்கு என்ன பலம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள்.
ஒரு பலனும் போஷாக அவங்களுக்கு இருந்திருக்காது. சரீரத்தில் பலன் இருந்திருக்காது, கால்கள் பலன் இருக்காது, கைகளை பலன் இருக்காது. அவர்கள் உபத்திரவத்தினால, கொடிய வேதனையினால் அவர்கள் நெருக்கப்பட்டபடினால பலவீனர்களாய் போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த தேசத்தில் காணப்பட்ட அவங்க கதறி அழுத பொழுதுதான் ஆண்டவன் சத்தத்தை கேட்டு, உங்களுடைய கூக்குரலை கேட்டேன், ஜனனுடைய உபத்திரத்தை கண்டேன், நீ போ என்று சொல்லி மோசே அனுப்புவதாக பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான காணப்பட்ட அந்த கொடிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு எப்படி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவர் கூட பலவீனர்களாக இருக்கவில்லையா. when they came out of Egypt, they were young people, they were old people, வயசான மக்கள். எந்த விதத்தில் பலவீனம் அவங்க சரித்து இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் புது பலனை பெற்றவர்களாக அவர்கள் கடந்து போகிறாங்க வனாந்திரத்தில். எப்படி ஆயிற்று? அந்த வசனத்தின்படி 12ஆம் அதிகாரத்தின்படி ஆண்டவர் சொல்கிறார்களோடு பேசும்பொழுது, ஒவ்வொரு குடும்பம் ஒரு இரவு வரும்பொழுது அந்த இரவு அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. தேவன் அவர்கள் அனுப்பக்கூடிய நேரம் வந்தது. எகிப்தை விட்டு கானானுக்கு போக வேண்டிய நேரம் வந்தது. அப்போ சொல்கிறார், இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு ஆடை எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து அதை அடித்து அதை நீங்கள் புசிக்கணும். உப்பில்லாத அப்பத்தினால் அதை புசித்து நீங்கள் அது இரத்தத்தை உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களை பூசுவீர்கள் என்றால் இந்த இரவு நான் கடந்து செல்வேன். அதை பார்க்கும்பொழுது நான் உங்கள் வீடை கடந்து செல்வேன். காரணம், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு எல்டர்லி ஃபர்ஸ்ட், முதல் பேரான எந்த மகனையும் அல்லவட்டால் மிருகத்தையும் நான் கொண்டு போட போகிறேன், நான் நீதியை சரி கட்டப் போகிறேன் என்று சொல்வதாக அங்கே பார்க்கிறோம். சொல்கிறார், I will pass over. When I see thy blood, I will pass over. When I see the blood, I will pass over. And you will be protected. அந்த ஜனங்க என்ன செய்தாங்க? அந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தலை மகன் யார் இருந்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, அது ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் கொல்லப்படுவான். எப்பொழுது இந்த ரத்தம் அந்த வீட்டின் வெளியே பார்க்க முடியாமல் இருந்தால், அல்லவிட்டால் அந்த பஸ்காவை அவர்கள் புசிக்காமல் இருந்தால் இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். இவங்களுக்கு என்ன செய்தார்கள்? உடனே கீழ்ப்படிந்து அவங்கவுங்க அந்த ஆடை எடுத்து வெற்றி அதை புசித்து அந்த வீட்டில் வெளியே இயேசுன்ற அவர் அந்த ஆட்டின் ரத்தத்தை தெளித்து நிலக்கால்களை பூசினார்கள். அன்று இரவு அந்த தேவாதி தேவனது வழியில் கடந்து போன பிறகு யார் யார் வீட்டிலலாம் இந்த ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் எல்லாரும் பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்று பார்க்கணும். எகிப்தில் அநேகர் செத்து போனார்கள். ஆகவே அந்த இரவே தான் பார்வோன்னா சொன்னான், சீக்கிரம் வெளியே போங்க, சீக்கிரமாக வெளியே போங்கன்னு சொல்லி மோசையை கூப்பிட்டு எல்லாரையும் வெளியே போய் நீங்கள் தேவனை துதிங்க, போய் உங்கள் தேவனை ஆராதிங்க, என்னையும் ஆசீர்வதித்து போங்கன்னு சொல்லி அனுப்புவதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நாளில் தானே இரவோடு இரவு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அப்போ என்னாச்சு? அங்கே போய் அங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் தேவன் தயவு கட்டளையிட்டாராம். போய் அவங்ககிட்ட பொண்ணும் வெள்ளியும் வாங்கிக்கிட்டு எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டவர்களாக அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவர் கூட அவங்க பலவீனர்களாய் காணப்படவில்லை. There was not a single feeble person in all their tribe என்று எழுதப்பட்ட அங்கே இருந்த அத்தனை ஜாதிகள் மத்தியிலும் ஒருவர் கூட பலவீனனாய் காணப்படவில்லை. பாருங்க, சுகத்தோடும் செல்வத்தோடு வெளியே புறப்பட்டு போனார்கள். இதுதான் தேவன் நம்மை கொடுக்கும் சித்தம். பிரியமானவர்களே, நாம் சுகத்தோடு காணப்படும் சித்தம். பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்காவை புசித்து இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குமானால் இன்றைக்கு இயேசு ரத்தால் கழுவப்பட்ட நாம் அந்த பஸ்காவை நாம் இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவை புசித்த நாம், அவரத்தால் கழுவப்பட்ட நாம் எத்தனை பலன் கொண்டுகளாய் இருக்க வேண்டும். Is it not true? We should be more strong than all of those people. If it was possible in the Old Testament, it is possible even now because of Jesus. நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆகவே நாம் பலன் கொண்டு இருப்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியை நாம் ஒவ்வொரு மாதமும் நாம் அனுசரிக்கிறோம். அது என்ன நமக்கு சொல்லுகிறது? கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது, நம் வியாதிக்காக நொறுக்கப்பட்டது, நம்முடைய வியாதி சாபத்துக்காக நொறுக்கப்பட்டது, அவர் ரத்தம் நம் பாவத்துக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி தான் விசுவாசத்தோடு சாப்பிடுகிறோம். அந்த நம்பிக்கையோடு சாப்பிட்டோம் என்றால், உண்மையான விசுவாசத்தோடு சாப்பிடுவோம் என்றால் நோயிலிருந்து வெள்ளை பெறுவோம். பிரியமானவர்களே,
வேதம் சொல்லுகிறது, அநேகர் உங்களில் பலவீனர்களாய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 11 வாசித்து பாருங்க, 23 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அநேகர் உங்களில் பலவீனர்களும் அநேகர் மரித்தும் இருக்கிறீர்கள். காரணம், இந்த சரீரத்தை நீங்கள் அறியாதபடிக்கு நீங்கள் புசிப்பதனால, அதை நிதானிக்காதபடிக்கு நீங்கள் புசிப்பதனால இந்த நிலைமை உங்களுக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அந்த அர்த்தம்? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது. ஆகவே அந்த பயபக்தியோடு வந்து எடுப்போம் என்றால் we will have perfect health. We will have perfect health. Many are sick among you. Many will become strong among us. We will have the strength that God gave the children of Israel when we take the Lord's table by discerning the Lord's body. தேவனுடைய சரீரத்தை நாம் அதோடைய அர்த்தத்தை புரிந்தவர்களாக, நொறுக்கப்பட்ட சரீரம்பான்னு சொல்லி பயபக்தியோடு சாப்பிடுவோம் என்றால் நாம் சரீரத்தில் பலனை பெறுகிறவாய் நாம் காணப்படுவோம். அதே நேரத்தில் குடிப்பது, சிகரெட் பிடிச்சிட்டு வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொடுவது, நீங்கள் யாரும் செய்ய மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை செய்வீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் சரீரத்தை நீங்களே உங்களை சரீரத்தை நீங்களே பலவீனப்படுத்திக் கொள்கிறீங்க. அதுக்குள் தேவனுடைய கோபானக்கனை வந்து இறங்கும். ஆகவே ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். என் சரீரத்தை ஒருவன் கெடுப்பான் என்றால், நான் கொடுத்திருக்கும் சரீரத்தை ஒருவன் கெடுப்பான் என்றால் என் ஆண்டவர் சொல்கிறார், அவனை நான் கெடுப்பேன் என்று சொல்கிறார். இதை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது. We cannot. God is love. God is full of compassion. But if it comes to His word, when it comes to His covenant, He is very careful. அவர் ஜாக்கிரதையாக இருப்பார். ஏன் போய் அவற்றில் கேட்க முடியாது, ஏன் சாமி எனக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு கேட்பதுக்கு இடமே இல்லை. ஆகவே ஜாக்கிரதையாக நம்ம நடக்கணும். அப்படி நாம் பயபக்தியோடு நாம் எடுப்பது தான் அவருடைய சித்தம். நாம் சுகமாக இருப்பது தான் சித்தம். என் ஆத்மா வாழ்வது போல நாம் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5:30 சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் அவர் சரீரத்தோடு சேர்ந்திருக்குதான். நம்முடைய எலும்பு அவர் எலும்போடு சேர்ந்திருக்கிறது. நம்முடைய மாம்சம் அவர் மாம்சத்தோடு சேர்ந்திருக்கிறது வாசிக்கணும். Our bones are knit with His bones. Our flesh is knit with His flesh. We have become one with the Lord. That means the very strength that is in Jesus Christ has to come upon us. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அந்த சுகம், அந்த ஆரோக்கிய, இயேசு சுவாமி சுகவீனமாக இருந்தால் எங்கேயா ஒரு இடத்துல போட்டிருக்குதா? ஒரு இடத்துலும் சுகவீனமாக இல்லை. அவருக்கு இருக்கும் சுகம் நமக்குள் இறங்க தானே வேண்டும், வேறு வழியே இல்லையே. காரணம், நாம் அவரோடு சேர்ந்து இருக்கிறோம். இதை நாம் திட்டவட்டம் அறிந்து விசுவாசித்து அதை வாய்நாள் அறிக்கிட்டு நம்பி அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாம் இருப்போம் என்றால் தேவனுடைய முழு சுகத்தை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை நமக்கு எல்லாரும் கொடுப்பார். ஆம், அதுதான் தேவ சித்தம். கேத்ரின் குல்மன் என்ற ஒரு சகோதரி இருந்தார்கள். தேவனை வல்லமையாக பயன்படுத்தாங்க. சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒன்று வரும், சரீரமாகிய சபையில் அவர் ஆலயத்தில் ஒருவர் கூட பலவீனமாக இருக்க போகிறதில்ல. த டே இஸ் கம்மிங் என்று சொல்லுவாங்க. காரணம், அந்த நாள் வந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்தை விட்டு கடந்து போனார்களோ சுகத்தோடு செல்வத்தோடு, நமக்கும் அந்த நாள் வருகிறது. பிரியமானவர்களே, we will also go and meet our Lord with perfect health, with perfect blessings. அந்த நாள் வரதான் போகிறது. நாம் சுவீனமாக இருக்க போகிறதில்ல. அதுக்கு காரணம், அவர் சத்தியத்தை அறியாதவர்களாக நாம் இஷ்டம் போல இருப்பதனால்தான் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் போய்விடுகிறோம். இந்த சரீரத்தை வைத்து அவரை மகிமைப்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் அந்த சத்தியத்தை அறிந்து நாம் ஜீவிப்போம் என்றால் சுகத்தை நம்ம கர்த்தர் கொடுப்பார். ஆகவே விசுவாசிப்போமா? கர்த்தரை நம்புவோமா? இது என் ஆலயம் சுவாமி, ஆகவே நான் சுகமாக இருக்க போகிறேன் சுவாமி. எனக்கு சுகவின் பலவீனம் வரத்துக்கு இடமே இல்லை சுவாமி, ஆகவே என்னை சுகமாக்கும் என்று கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் எனக்காக நொறுக்கப்பட்டது. ஆகவே நான் நோயை, நீ சுமந்த வியாதியை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி, என்னை சுகமாக்கும் என்று கேட்போம். என் சரீரம் சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிறதப்பா. ஆகவே உமக்கு இருக்க சுகம் எனக்கு வந்தே ஆக வேண்டும். ஆகவே உமக்கு எனக்கு அந்த சுகத்தை தாரும் என்று கேட்போம். அவை நாம் புசித்தவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் போதெல்லாம் அநேகர் பலவீனங்களாய் காணப்படுகிறார்கள் எழுதப்பட்டதப்பா. ஆகவே நான் உண்மை விசுவாசத்தோடு எடுக்கிறேன். உம்முடைய சரீரத்தை அறிந்தவனாக அது கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து எடுக்கிறேன். ஆகவே நான் சுகத்தை பெற்றவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்போம். கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார், நமக்கு ஜீவனை கொடுப்பார், நாம் பலன் கொண்டவர்களாக இருப்போம். கர்த்தர் ஒரு நாள் நம்ம சுவீனமாக இருப்பது அவர் சித்தமே இல்லை. இந்த நாளில் விசுவாசத்தை ஜெபம் பண்ணுமா? ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை கொடுத்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
இவைகளை சத்தியத்தை உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் சுகமாக இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பது அவருடைய சுத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you, Jesus.